வெரி குட் ஈவினிங் குட் ஈவினிங் டு ஆல். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஆன்லைனில் நம்ம ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு கம்மிங் மார்ச் 15th வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஃபார் முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோடைய ரெக்ரூட்மெண்ட் ஏஇ அஸ் வெல் அஸ் டிஏ சரிங்களா. ஜேடிஓ ஓவர்சீர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அண்டு ஏஇ சரிங்களா. அதனுடைய இதுவும் டிஎன்இபி உடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூலை வருது பார்த்தீங்களா, அதனுடைய டிஏ சிலபஸ். அப்போ நீங்கள் ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸும் டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டிஎன்இபி ஏயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், டிஎன்பிசியில் பிடபிள்யூஏயும் அட்டன் பண்ணலாம், முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் ஏஇ டிஏ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். February 22லேருந்து கிளாஸ் வந்துட்டு ரெகுலராக போயிட்டு இருக்கு. டெய்லியும் ஒரு 6 to 7 hours டெய்லியும். டெக்னிக்கல் 3 செக்ஷன் அண்ட் நான் டெக்னிக்கல் ஒரு செக்ஷன் நல்லா கரெக்டாக போயிட்டு இருக்கு சரிங்களா. ரெகுலராக போயிட்டு இருக்கு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி கேட்டு போகிறாங்க. ஸோ கிளாஸஸ் வந்துட்டு நம்ம நோட்ஸ் இப்பயும் சொல்கிறோம், நம்ம நோட்ஸ் வந்துட்டு போதும் சரிங்களா. மோர் தென் என்ன அந்த நோட்ஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அப்கமிங்கில் எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் கிராக் பண்ணலாம். ஸோ அந்த டைம் டியூரேஷன் ஷெடியூல் கொடுத்துருப்போம், அந்த டைம் டியூரேஷனும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதே மாதிரியே டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ், ஜிஎஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கு. மார்ச் 15th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனுடைய ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வாங்கியிருப்பீங்க பிடபிள்யூஐ, அந்த பேட்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கன்செஷன் 1000 rupees. ஸோ நியூவாக இருந்தீங்க அப்படின்னா 1970 சரிங்களா. ஸோ இந்த நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஏவும் இருக்கும் ப்ளஸ் ஏஇயும் இருக்கும் சரிங்களா. அதாவது முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோடைய ஏஇ டிஏ அண்ட் தான் டிஎன்இபி உடைய டிஏ சரிங்களா. ஜூலையில் கால்ஃபர் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த இது அதாவது ஜூலையில் எக்ஸாம் வரும் சரிங்களா. டிஎன்பிசி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிஎன்இபியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 200 வேக்கன்ட் சரிங்களா, அதனுடைய இது. ஸோ இது எல்லாத்துக்குமே 15 யூனிட் 5 யூனிட்ஸ் காமனாக இருக்கும், 15 யூனிட்ஸ் நம்ம அகாடமி வந்துட்டு கன்சல்டேட் பண்ணி அந்த சிலபஸ் தான் நம்ம எடுக்கிறோம். டிஏவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏஇக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு தனித்தனியாக கட்டணுமா சார் ஃபீஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அப்படி இல்லை. ஸோ டிஏ டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அண்ட் தென் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சரிங்களா. ஏஇக்கும் டிஏவுக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீஸ் தான். ஸோ ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்போம், அந்த ஃபீஸ் தான். ஸோ ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு வீடியோ கிளாஸ் இப்போ இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறது நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆப்பில் போய் எக்ஸலன்ஸ் அகாடமி சேலம் அப்படின்னு பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. டிஏ இதுவும் ஏ இதுவும் பார்த்தீங்கன்னா கன்சாலேட் சிலபஸ் நான் கொடுத்துட்ருக்கோம். ரைட், இதனுடைய ஷெடியூல் பாருங்க. ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டிப்ளமோ ஸ்டாண்டர்டு அண்ட் தென் டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா. ஸோ ரெண்டு கம்பைண்டாக ஒரு 15 யூனிட்ஸ். அதாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்னா 5 செட் இருக்கும் யூனிட் டெஸ்ட்டு சரிங்களா. ஒவ்வொரு செட்டுக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக 250 கொஸ்டின். டெஸ்ட் 1 இந்த டேட்டு, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5 சரிங்களா. ஸோ இது மாதிரி அடுத்தது அதுக்கு பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் டியூரேஷன்லேயே ஜிஎஸும் பேரலாக போகும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 செட், ஒரு செட்டு 50 கொஸ்டின்ஸு இந்த 2 டேட். அது மாதிரி யூனிட் டெஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இதில் சரிங்களா. ஸோ டிஏவுடைய சிலபஸ் தனியாக இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னாவே சிலபஸ் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் சரிங்களா, ஷெடியூலாக அதை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது சரிங்களா. ஏன்னா இருக்கிற டைம் டியூரேஷனில் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு டைம் பாருங்கள், ஷெடியூல் ப்ராப்பராக நீங்கள் இதே டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கனாவே இதுவே மோர் தென் எனஃப் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் டெஸ்ட் 250 கொஸ்டின்ஸ் இருக்கும், டைமிங்கோட வித் சொல்யூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, என்ன எது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி 10 மாடல் டெஸ்ட் இருக்கு. அதில் 5 மாடல் டெஸ்ட்டுக்கு டேட் கொடுத்துருக்கோம். ரிமைனிங் 5 மாடல் டெஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிடுறோம், பட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. டைமிங் ஆனால் இந்த 5 மாடல் டெஸ்ட்டு இந்த டைமில் நடக்கும் சரிங்களா. மீதி 5 மாடல் டெஸ்ட்டு டைம் தான் நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. பார்த்துட்டு அப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 3 days பிஃபோர் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா. டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸும் இதுலேருந்து வரதுக்கு அந்த மாடலுக்கு வரும் சரிங்களா. இதே கொஸ்டின்னாலும் மாடலுக்கு வரும். ஸோ எல்லா மாடலும் கவர் ஆகிற மாதிரி தான் நாங்கள் எடுப்போம் கொஸ்டின்ஸு. லாஸ்ட் இயர் டெஸ்ட் பேட்ச் வாங்கிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் சரிங்களா.
குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி கோர்ஸ் வந்துட்டு ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருந்தால் வீடியோ கோர்ஸ் வாங்கிங்க. இப்பயும் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண கிளாஸ் ஆப்பில் போட்டு கொடுத்துட்றோம் சரிங்களா. ஸோ லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுற வில்லிங் இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா லைவ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷன்ஸ் போகும். ஒரு செக்ஷன் 1.5 ஹவர்ஸ், மினிமம் 6 to 7 hours பர் டே சரிங்களா. அந்த ஷெடியூல் கொடுத்த மாதிரி அந்த டைம் டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷெடியூல் கொடுக்குறப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ப்ராப்பராக இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க சரிங்களா. இந்த டைம் டியூரேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே ஒரு ஹோப் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, மற்றவங்களுடைய கம்பாரிசன் பார்த்து எவ்வளோ மார்க்கில் இருக்கீங்க எல்லாமே தெரிஞ்சு சரிங்களா. சரிப்பா. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிங்க. ஏதாவது ஃபர்தர் அப்டேட் இருந்தால் நாங்கள் கொடுக்குறோம். டெலகிராம்ல டெய்லியும் 1:15க்கு டெக்னிக்கல் குவிஸ் போகும், ஈவினிங் வந்துட்டு ஜிஎஸ் குவிஸ் போகும். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க சரிங்களா. சரிப்பா, ஓகே. ஸோ நல்லா பண்ணுங்க. ஸோ பல்க் ரெக்ரூட்மெண்ட், ஸோ அப்ராக்சிமேட்டாக 1200 வேக்கன்ட் ட்ரிபிள் சரிங்களா, ஏஇ as well as டிஏ. ஜூனில் உங்களுக்கு இது முடிஞ்சிடும். ஜூலையில் வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார் இபி, அதனுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருது. ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தனித்தனியாக படிக்காதீங்க, ரெண்டும் கம்பைல் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஏஇல வந்துட்டு ஒரு 100 வேக்கன்ட் வருது அப்படின்னா டிஏவில் நிறைய வேக்கன்ட் இருக்கு சரிங்களா. ஜிஎஸ் நம்மளது போதும், நீங்கள் வேற எதுவும் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜிஎஸ் நம்ம கண்டென்ட் போதும் சரிங்களா. கதை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆப்பில் போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க என்னென்ன இருக்குன்ட்டு சரிங்களா. ரைட். டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு 15th மார்ச் வந்துட்டு டிப்ளமோ as well as டிகிரி 2 ஸ்டாண்டர்டுக்குமே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஸோ இதான் வந்துட்டு சிலபஸ், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.